ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 நாளைக்கு அப்புறம் வந்து சரி ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. எதனால் அப்படின்னு சொன்னால், என் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருந்தார். ஏன்னா அவங்க தங்கச்சி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து நான் போனப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இத்தனைக்கும் நகை பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் சாப்பிடுங்கன்னு கூட எங்களையும் சரி என் பிள்ளைங்களையும் சரி எதுவுமே சொல்லலை. இவர் வந்து ஃபாரினில் இருந்ததுனால அது அப்போதையே வந்து சரி சரி விடு விடு, அவங்க எல்லாம் கூட்டத்தில் வந்ததுனால எல்லாரையும் கவனிக்கிறதுல கவனிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து நான் அதை வந்து மனசுக்குள்ளேயே தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு நாத்தனாருங்கிறப்போ நம்மளுக்கு வந்து எல்லா செய்முறையும் நம்ம செய்யணுங்கிறப்போ மட்டும் வரிசையிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறப்போ நீ வந்து அதை வந்து சரியான ஒரு இதில் நீ வந்து எனக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். அப்படிங்கிறப்போ நான் வந்து வீடு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால வந்து நீ அதை செய்ய வரப்போ நான் அப்படி ஒன்று கவனிக்காமல் இது பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுலேயே தான் நான் இருந்தேன். அதனாலேயே வந்து நான் என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வீடு பிரவேசம் பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதே மாதிரி அதுவும் எங்களுக்கு முறை எல்லாமே செய்ய வந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் வந்து எதுவுமே வந்து அப்போக்கி என் ஹஸ்பண்ட் வந்திருந்தார். நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இது மாதிரி நான் வந்து உங்கள் தங்கச்சிங்க வாங்குறப்ப அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தான் நான் செய்வேன். நீங்கள் வேணால் விழுந்து விழுந்து கவனிக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். ஆனால் எனக்கு அவமானங்கிறது எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து இந்த நேரத்தில் வந்து என்னால் வந்து எதுவுமே வந்து ஒரு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நான் இருக்கிறேன் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ சமாதானப்படுத்தினார். இருந்தாலும் அன்னைக்கு நடந்தது என் பிள்ளைங்களை சாப்பிடுன்னு கூட சொல்ல அவங்க மாமியார் வந்து சொன்னாங்க, பண்ணாங்க. ஆனால் வந்து இவ்வளோது வரிசை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோது பண்ணுறேன் செய்கிறேங்கிறப்ப நீ எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது கொடுத்து தானே ஆகணும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே இதில் இது பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டு போகணுன்னா அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு எல்லாமே இது பண்ணார், செஞ்சார். ஆனால் நான் வந்து அவங்கள எதுவுமே கண்டுக்கலை. ஏன்னா அவங்க என்னை எப்படி பண்ணாங்களோ, ஏன்னா வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நான் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வரிசை எடுத்துகிட்டு போனப்போ யாரையுமே ஒழுங்காக கவனிக்கலைங்கிறப்போ அப்போ நமக்கு கோவம் வருமா இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம மட்டும் இது பண்ணணும்னு நான் வந்து எதுவுமே கண்டுக்கலை. அதனால வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி எல்லோரும் வந்திருக்காங்க. என் மாமியார் கூட உன் ஒய்ஃப் வந்து சாப்பிட சொல்லலை, அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன இது பண்ணணும் அப்படி இப்படின்னு பிரச்சனையை கிளப்பினேன். அதுக்கு தான் நான் கேட்டேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ வீடியோ கூப்பிட்டு பண்ணப்போ நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனே, நீ என்ன இந்த அளவுக்கு கவனிச்ச? சாப்பிட்டியான்னு ஃபஸ்ட்டு கேட்டியா என்ன? பிள்ளைங்கள சாப்பிட்டியான்னு கேட்டேன். என்னை விட பிள்ளைங்கள சாப்பிட்டியான்னு கேட்டியா? இல்லை அழைச்சிட்டு போய் தான் சாப்பிட வச்சியா, பண்ணியா, செஞ்சியா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு இது பண்ணணும் செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன செஞ்சியோ அதை தான் நான் திருப்பி செஞ்சேன் அப்படின்னு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராகவே கேட்டுவிட்டோன்னே வந்து உடனே வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எப்படி என் தங்கச்சி இது மாதிரி பண்ண அவள் செஞ்சானா அப்போ அது சூழ்நிலை, அதையே நம்ம திருப்பி இது பண்ணணும்னு என்ன இது இருக்குது, உனக்கு கொஞ்சம் கூட இது கிடையாதா அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியே என்னை பேசிட்டார். அதனால எனக்கு கோவம் வந்துடுச்சு. இதனால வந்து எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ சபையில் வந்து என் பொண்ணை எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கும் கோவம் வந்துடுவேன். அவர் சொன்னார், இது மாதிரி வந்து நம்ம எதையும் வந்து இப்போதைக்கு எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. நம்ம எது சொன்னாலும் இப்போ வந்து தப்பாக தான் போகுது. அதனால நீ வந்துமா உன் இதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அவங்க சாப்பிடலை பண்ணலை அப்படியே கிளம்பிட்டாரு. ஏன்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தால எங்கள் வீட்டிலேருந்து வருஷம் கொண்டு வந்தவங்க பண்ணவங்களுக்குமே வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. அதனால நான் கேட்டேன், இப்போ உன் தங்கச்சி வந்து இந்த பிரச்சனை இப்போ நான் எப்படி அவங்க வீட்டில் விசேஷம் நடந்தப்ப எனக்கு வந்து இது மாதிரி பண்ணாங்க. ஆனால் நான் அதை ஒரு பெருசாக படுத்தாமல் தானே நான் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்தேன். வந்து தானே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், பண்ணேன். ஆனால் வந்து உங்கள் தங்கச்சி வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறப்ப எங்கள் வீட்டில் வந்து வருஷம் கொண்டு வந்தவங்கள தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அப்படி இருக்கிறப்ப உங்கள் தங்கச்சி எதுக்கு இதை ஒரு பெரிய விஷயம் மாதிரி இப்போ எங்கள் அண்ணன் சாப்பிடல, அதுக்கு எங்கள் சித்தப்பா பையனுங்க யாருமே சாப்பிடல, இப்படி இருக்கிறப்ப இது உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னாலும் அவர் தங்கச்சி செஞ்சது தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசினார். அதனால் எனக்கு கோவம் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து
கிளம்பி வந்துட்டேன். வீட்லேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா கூட பேசினுச்சு. "எதுக்கு நீ வந்து விட்டு குடுத்துட்டு இப்போ வந்த? எதுக்கு உன் நாத்தனார் பண்ணது கரெக்டு அப்படின்னு தானே உன் வீட்டுக்காரர் பேசுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் ஒரு கோவம். ஏன்னா இவ்வளோது நாங்கள் செஞ்சு பண்ணிட்டு வந்து ஒரு நிம்மதியாக சொந்தக்காரவங்க சாப்பிட முடிஞ்சா, பண்ண முடிஞ்சா, எதுவுமே நாங்கள் பண்ண முடியல, செய்ய முடியல. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாவே வந்து அதுவும் இது பண்ணாங்க. அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறம் போக போக நம்மளுக்கு சில இது வந்து நம்மளுக்கு இதா இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அமைதியாவே வந்து இருந்தேன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம்